ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் காளான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை மிக்சியில் 1-2 கட் பண்ணிட்டேன். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரமாக சாப்பிட்றோம்னா நல்லா காரமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலா எப்படி அரைக்கிறது என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். மசாலாவுடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். தக்காளியுடைய பச்சை ஸ்மெல்லு போகணும், அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும். நம்ம காளான் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த காளான்லேயே நிறையா தண்ணி வரும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா காளான் சேர்த்துடலாம். காளான் சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். காளான்லேருந்து நிறையா தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துடலாம். காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். காளானே கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவோடைய ஸ்மெல்லு பிடிக்குன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா நம்மளுடைய காளான் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.